சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு. திரு ஹஃபீஸ், இன்னும் திராவிட அரசியல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து யாரும் அப்புறப்படுத்த முடியாது. ஏன்னா யாராக இருந்தாலும் சரி, பெரியாரை கடந்து இங்கே அரசியல் செய்ய முடியாது. இந்த முடிவுகள் எப்படி வந்தாலும் பெரியாரிசம் தான் ஜெயிக்கும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இன்னும் இருக்குது, இன்னும் 2-3 ரவுண்ட்ஸ் நடந்தால் தான் ஓரளவு கிளாரிட்டி வரும். ஏன்னா சில பூத்ஸுகளில் வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு முடிவுகள் வரும். கிட்டத்தட்ட ஒரு தொகுதியிலையும் வந்து 1.5 லட்சம் 1.25 லட்சம் வாக்குகள் பதியப்பட்ட இடத்துல இப்போது 2ஆம் சுற்று தான் நடந்திருக்கு. இன்னும் தேர்தல் முடிவுகள் திமுகவுக்கு சாதகமாக தான் அமையும். தாவேக்காவுக்கு காட்டிகிட்டு இருக்கக்கூடியதில் கூட வந்து எந்த இடத்துலையும் அவங்க தனியாக பெரும்பான்மை பெற இடத்துல கிடையாது. அதனால் நிச்சயமாக இதை விட பெட்டராக தான் வரக்கூடிய ரிசல்ட்ஸ் இருக்கும். இதுக்கு மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரே கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்குது. இதில் 71 அதிமுக, இதை விட அதிமுக ஏறுறதுக்கான வாய்ப்பு இல்லை. தாவேக்காக்கும் அதனுடைய மேக்சிமம் கிடைச்சிச்சு. இனி அடுத்தடுத்த சுற்றுகளில் வந்து திமுகவுக்கு ஏறுமுகமாக இருக்குன்றது தான். காரைக்குடியுடைய நிலவரத்தை பார்த்துட்டு இருக்கோம். காரைக்குடியில் முதலிடத்தை தாவேக்காவுடைய பிரபு, 2ஆம் இடத்துல காங்கிரஸ் வேட்பாளர் மாங்குடி தற்போது 2ஆம் இடத்துல இருக்காரு. ஆனால் அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்காரு. ஸோ இதில் திராவிட கட்சிகள் மட்டும் இல்லாமல் இந்த முறை தொடர்ச்சியாக தனித்து தேர்தல் களம் கண்டு வரக்கூடிய சீமான் ஒரு பெரிய அளவுக்கு பின்னடைவை சந்திச்சிருக்கார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். திரு ஆர்கே சார், இப்போ 35 விழுக்காடு வாக்கு சதவீதம் அப்படின்றது தாவேக்காவுக்கு ஒரு கிளியர் வெர்டிக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாலும் ஃப்ராக்மெண்டேஷனால திமுகவும் அதிமுகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காதுல்ல? இல்லை, டெஃபினட்டாக பாதிக்கப்பட்டிருக்கு. அது எங்கே பாதிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திமுக வந்து ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ஒரு ஓபிஎஸ் உள்ளே கொண்டு வர்றாங்க. சசிகலா அம்மையார் வந்து பயங்கரமான ஒரு சுற்றுப்பயணம் செய்கிறாங்க. ஒரு 15 to 18 கேண்டிடேட் இடத்துல வந்து அவர்கள் வந்து மாற்றம் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க. அதனால தான் சவுத்தில் இந்த அளவுக்கு பிரச்சனை வருது. அதிமுகவுக்கு வந்து சவுத்தில் தொய்வு என்பது ஓபிஎஸ்னால, அதே மாதிரி சசிகலானால தான் வருதே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அமமுகவுடைய வாக்குகள் வந்து அப்படியே வந்து சேரவில்லை அதிமுகவுக்கு. ஏனென்றால் ஆன்டி ஏடிஎம்கே ஓட்ஸ் தான் அமமுகவுக்கு போய்கொண்டிருந்தது. அது முழுசாக இந்த பக்கம் வராது என்பதுதான் உண்மை நிலையாக இருக்குது. அதே நேரத்தில் வட தமிழ்நாட்டில் வந்து டெஃபினட்டாக இது மேக்கப் பண்ணுவாங்க, ஓரளவுக்கு மேக்கப் பண்ணுவாங்க. அந்த தொய்வு வந்து எங்கே போகுது மட்டும் அந்த வாக்குகள் இல்லை என்றால் வேண்டாம், சசிகலாவுக்கும் வாக்களிக்க வேண்டாம், அதிமுகவுக்கும் வாக்களிக்க வேண்டாம் என்று நினைத்த மக்கள் வந்து இன்றைக்கி வந்து தாவேக்காவுக்கு சென்றிருக்கிறார்கள். அது ஒரு ரீசனாக தாராளமாக இருக்கலாம். அதே மாதிரி திமுகவை பொறுத்தவரை திமுகவினுடைய இந்த சோஷியல் இன்ஜினியரிங்களுடைய அந்த ஒரு தோல்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, A+B² மாதிரி இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 2AB வராது. அதான் பிரச்சனையாக இருக்கிறது. அப்போது ஓபிஎஸ்க்கு இரட்டை சின்னத்தில் வந்து வாக்களித்த நபர்கள் வந்து அனைவருமே அப்படியே மாறி உதயசூரியனில் குத்த மாட்டாங்க. அது உதயசூரியன் என்றால் வெறுக்கின்ற ஒரு பெரிய ஒரு கூட்டமே இன்னைக்கு வந்து பெரிய ஒரு கூட்டம்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் இருக்கின்ற நபர்கள் வந்து அவர்களால் முடியாது, பெரிய ஒரு கூச்சம் வரும் அவங்களுக்கு திமுகவுக்கு வாக்களிக்கிறது. அதனால வந்து ஒரு ஓபிஎஸ்க்கு பின்னடைவு வருது. அதனால வந்து இந்த என்டையர் அந்த சோஷியல் இன்ஜினியரிங்குடைய அந்த ரிசல்ட்ஸ் என்பது பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 எலெக்ஷன் பிறகு தான் வரும். அதுவரை ஓபிஎஸ் வந்து களத்தில் இருக்க வேண்டும், இல்லை என்றால் அது சாத்தியமில்லை. அப்போ திமுகவினுடைய சோஷியல் இன்ஜினியரிங் வந்து நிச்சயமாக பலம் அளிக்கவில்லை. திமுகவுக்கு வந்த நெகட்டிவிட்டி வந்து அது முதல்வரையும் பாதிச்சிருக்கிறதே என்று இந்த ரிசல்ட்ஸில் நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் அதிமுகவுக்கு வந்து சவுத்தில் வந்து அவர்களால் வந்து அந்த மாதிரி ஒரு சோஷியல் இன்ஜினியரிங்கோ இல்லை என்றால் ஒரு அவுட்ரீச்சை பண்ண முடியாதனால, ஒரு கம்யூனிட்டி கட்சியாக நார்த்தில் மாறுறதுனால வந்து அவர்களுக்கு தொய்வு வருகிறது. அப்போ இவர்கள் 2 பேரும் வேண்டாம் என்று நினைத்து கொண்டு தான் இன்றைக்கி ஃபைட் எங்காச்சு சவுத்தில் தான் இன்றைக்கி வந்து ஃபைட்டு முழுக்க வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் எதிராக இடையில் இருக்குது. திமுக வந்து ஏறத்தாழ 25 இடத்துலையும், தாவேக்கா ஏறத்தாழ 24 இடத்துலையும் வந்து இன்றைக்கி வந்து லீடிங்கில் இருக்கிறதுக்கு காரணமே அதுதான் என்று நான் கருதுகிறேன். அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து நீங்கள் வட தமிழ்நாட்டில் பார்க்க மாட்டீங்க. பல இடங்களில் வந்து திமுக அதிமுக தான் இருக்கும், ஃபைட் இருக்கும். அதே சென்னைக்கு வந்து விட்டீங்கன்னா மறுபடியும் அதிமுக வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாத ஒரு இடத்துல வந்து அது தாவேக்காவினுடைய ஒரு கோட்டையாக இன்னைக்கு மாறப்போகிறது. இது வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டு தான். இது வந்து ப்ரோ தாவேக்காவோட நான் ஆன்டி டிஎம்கே ஓட்டாகத்தான் எடுத்துக்கொள்வேன். சிட்டியில் அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது, அந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறது, அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து திமுகவினுடைய கவுன்சிலர்ஸை செய்திருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நாம் இதை பார்க்கிறோம் என்று நான் கருதுகிறேன். திரு பாபு முருகவேல் சார், அதிமுகவுடைய வாக்கு சதவீதத்தை பார்த்தோம், 23.9 விழுக்காடு வாக்கு சதவீதம். இது யாருக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும்? விஜயுடைய வருகை அதிமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா, திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்றது ஒரு முதல் கேள்வியாக இருந்தது. வரையறுக்கப்பட்ட எல்லா அரசியல் கணக்குகளையும் தாவேக்கா அடித்து தவிடுபொடி ஆக்கியிருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தாவேக்கத்தில் விஜய் வெளியிட்டிருந்தார். அதுதான் யதார்த்தமாக இருக்கா?
இல்லை தான் நான் முதல் பேசும்போது சொன்னேன், நம்ம தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்போ அல்லது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்போ எதையுமே நாம் சரியாக கணிக்கவில்லை என்றுதான் காரணம். அதற்கு கணிக்க முடியாததற்கு காரணமோ உளவுத்துறையே வந்து எங்களுக்கு தெரியவில்லை, சரியாக எங்களுக்கு புரியல, யார் ஓட்டு போட்டிருக்கிறாங்க என்னன்றது எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறத சொல்லதாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் 91 தேர்தலை பொறுத்தவரையிலே மிகப்பெரிய தோல்வியை திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்கிறது. அப்போதும் அவருடைய வாக்கு சதமானம் 26. 96 அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறது. அப்போருடைய அவருடைய வாக்கு சதமானம் 26. ஆனால் 26 எந்த கட்சி வெற்றி வாய்ப்பு இழக்கிறதோ எதிராக இருக்கக்கூடிய கட்சி அதிகமான வாக்கு சதமானத்தை பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறது. மாறாக இந்த தேர்தலில் திமுக அதிமுக அதனுடைய கோர் ஓட்டு பேங்க்னு சொல்லக்கூடிய அந்த அங்கே வாக்கு சதமானத்தை 24, 25, 26 அந்த வாக்கு சதமானத்தை வைத்திருக்கிறது. மாறாக இந்த எதிர்ப்பு மனநிலையில் இருப்பவர்கள், 2 இயக்கங்களின் மீதும் எதிர்ப்பு மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். இப்போ இதுதான் இந்த தேர்தலில் நம்ம பிரதான் அதுதான் அவர்களுக்கு 35% கூடுதலாக அவர்களுக்கு வழங்கியிருப்பதாக நாம் பார்க்கிறோம். இதை தாண்டி முதல் தேர்தலில் சந்தித்த NT ராமராவ் 42% வாக்குகளை பெற்று ஆட்சியை படைத்திருக்கிறார். அதே போல முதல் தேர்தலை சந்தித்த புரட்சித் தலைவர் MGR 33% வாக்குகளை பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறார். ஆனால் 35% வாக்குகளை பெற்றும் தற்போது தாவேகா ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு பெரும்பான்மை பெருமா என்பது தான் முதல்ல நான் சொன்னதை திரும்பவும் சொல்றேன். இல்ல, வழக்கமாக திமுக அரசு மீது கடுமையான எதிர்ப்பலை இருந்திருந்தா அந்த இடத்துக்கு அதிமுக வந்திருக்கணும். ஆனா அதிமுகவுக்கு வரவேற்பு இல்லையா, இல்லை அதையும் மீறி தாவேகா தலைவர் விஜய்க்கு வரவேற்பு இருக்கா? இல்லை, அதான் நான் சொன்னேன். நான் 2 பேரும் மீதும் வெறுப்பு, அதாவது எங்களுக்கு இவங்களை பிடிக்கல, சரியில்லை அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தாங்க. ஆனால் அந்த மனநிலையை கேபிட்டலைஸ் பண்ணியிருப்பதாகத்தான் நான் இப்போ அதை நம்ம பார்க்குறோம். நம்ம வேறு ஆப்ஷன் இல்லாமல் இருந்துச்சு. அந்த ஆப்ஷன் இல்லாத இருந்தபோது மாறி மாறி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தொடர்ந்து இந்த வாக்கு சதமானங்கள் வந்து மாறிக்கொண்டே இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த அதிமுக திமுக அவருடைய வாக்கு வங்கியை திடமாக வைத்திருக்கிறார்கள். வெற்றி பெறக்கூடிய அந்த சதமானம் அந்த 26 ஒரு 7%, 8% வாக்குகளை யார் கூடுதலாக பெறுகிறார்களோ அவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அந்த 7-8% 2 கட்சிகளில் இருந்து சேர்ந்து பொதுவான வாக்காளர்கள் என்று புதிதாக இந்த வாக்களித்து சென்றிருக்க 22 லட்சம் புதிய வாக்காளர்கள் கூடுதலாக வாக்களித்திருக்கிறார்கள். இப்போ அந்த வாக்குகளை எல்லாம் ஒன்று சேர்த்து பார்க்கிற போது இது 7-14 அது ஒரு 20% கூடுதலாக பெற்று 35% அவர்கள் தொற்றிருக்கிறார்கள். அப்போ இது ஆட்சி அமைப்பதற்கு போதுமானதாக இருக்குமா என்றால் தற்போதைய நிலவரப்படி ஆட்சி அமைப்பதற்கு போதுமானதாக இருக்காது. அண்ணன் RK சொன்னதை போல இது எப்படியே ஃப்ரீஸ் ஆச்சுன்னு சொல்லி சொன்னால் அங்கே அசம்பிளி தான் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரையிலே இப்போ இந்த 234 அது வந்துருச்சு. இப்போ 234 அவுட் ஆஃப் 234 நமக்கு இப்போ வந்துட்டாங்க. இதில் வந்து சுவிட்ச் ஓவர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் பெரும்பான்மையாக ஏறத்தாழ 4000-5000 வாக்குகளை முன்னிலையில் இருக்கக்கூடியவர்கள் கடந்திருக்கிறார்கள். இப்போ அந்த 4000-5000 வாக்குகளை ஈடு செய்து அதற்கு மேலே வாக்குகளை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இனிமேல் இருக்குமா என்று சொன்னால் என்னுடைய சிற்றறிவு கட்டிய வரை இது இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. அப்போ இப்படி சுவிட்ச் ஓவர் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் 3 இருந்துமே அதிகபட்சமாக ஒரு 10 தொகுதி மட்டும் தான் சுவிட்ச் ஓவர் ஆகலாமே தவிர பாக்கி அதுக்கப்புறம் இந்த சுவிட்ச் ஓவர் ஆகிறதுக்கு பெரிய எண்ணிக்கையில் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. ஓகே, தற்போதைய அப்டேட் வந்துட்டு இருக்கு. திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட உதயநிதி ஸ்டாலின் தற்போது முன்னிலை பெற்றிருக்கிறார். அந்த அண்மை தகவலை பார்த்து வரும். திமுகவுடைய எண்ணிக்கை 62 63 உயர்ந்திருக்கு. தாவேகாவுடைய எண்ணிக்கை 98 97 குறைந்திருக்கு. அதிமுக 73 அப்படின்ற எண்ணிக்கையில் நிலைச்சிருக்காங்க. தற்போது தொடர்ச்சியாக 234 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை நிலவரம் வந்திருக்கு. அதுல திமுக 50 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்கு. 59 இடங்கள் ஏறக்குறைய திமுக கூட்டணி, அவங்க கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கி இருந்தாங்க திமுக. அந்த வகையில் பார்க்கும்போது காங்கிரஸ் 5 இடங்கள்ல தான் முன்னிலை பெற்றிருக்காங்க. அமமுகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எந்த தொகுதியிலும் முன்னிலை பெறவில்லை அப்படின்றது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. தற்போது அப்டேட் மாறி இருக்கு. தேமுதிக 2 இடங்களை முன்னிலை பெற்றிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் 1 இடங்கள், CPI 3, CPM 2, IUML எந்த இடத்துலையும் முன்னிலையில் இல்லை அப்படின்றது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. திமுக அந்த உதயசூரியன் சின்னம் 176 இடங்கள்ல போட்டியிட்டது. அதுல கிட்டத்தட்ட 50 இடங்கள்ல திமுக முன்னிலை பெற்றிருக்கு. திரு ஹபீஸ், கூட்டணி தொகுதி பங்கீட்டினால திமுக பாதிக்கப்பட்டிருக்கா? திமுகவுடைய இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, கூட்டணி கட்சியுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? இல்லை, அப்படி பார்த்தா கூட்டணின்றது ADMK சைட்லேயுமே எதுவும் பெருசாக எடுபடலை. இப்போ சமீபத்தில் நான் சொன்னது தான் நடந்துகிட்ருக்கு. இருந்த இடத்துல இப்போ நேரண்ணன் வந்து பின்னடைவில் இருந்தார். இப்போ அங்கே லீடிங்கில் வந்திருக்கு. இங்கே துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினும் முன்னிலையில் வந்திருக்காரு. அப்படி ஒரு இடத்துலையும் நமக்கு சாதகமான பூத்துகளுடைய எண்ணிக்கைகள் வரும் பட்சத்தில் திமுகவுடைய எண்ணிக்கைகள் ஒன்றொன்றாக கூடும். ஸோ இன்னும் இந்த ஃபைனல் வேர்டிக்ட்டு நம்ம வந்து வழக்கமாக ஒரு 12 மணிக்கே ட்ரெண்டு தெரிகிற மாதிரி இந்த தேர்தல் இருக்க போகிறது கிடையாது. 3-4 மணி வரையும் கூட ட்ரெண்டு மாறி மாறி அமைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு விஷயம், பெரும்பாலானவர்கள் நாம் கணித்ததை விட தாவேகாவுக்கு கூடுதலாக வாக்களித்திருக்கிறார்கள். பட் அதனால வந்து அவங்க தான் ஆட்சிக்கு அமைக்க போகிறாங்க, வேறு மாற்றங்கள் இருக்க போகிறது இல்லைன்றதுல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது.
தொடர்ந்து அடுத்த ரவுண்ட்ஸில் பார்க்கலாம். கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாரும் ஒரு ஒருமித்த கருத்தோடு தான் இந்த தேர்தலில் வந்து போட்டி போட்டோம். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உழைச்சி மாற்றி ஓட்டு போட்டுட்டு இருந்தோம். அங்கங்கே சில